இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கிறது, அதை பற்றி தனியாக பேச வேண்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை சொல்லி விடுகிறேன். இஸ்லாமிய ஆட்சி முறை என்றால் ஹிலாபத்தா, மன்னராட்சியா, ஜனநாயக ஆட்சியா, இராணுவ ஆட்சியா ஒரு பகுதி இருக்கிறது. இஸ்லாம் ஹிலாபத்தை சொல்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாம் ஹிலாபத்தை சொல்லு. உண்மையில் இஸ்லாம் அரசியல் என்ற சொல்லுக்கு, அரசாங்கம் என்ற சொல்லுக்கு ஹிலாபத் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறது. அந்த நாட்டுடைய தலைவர் என்ற சொல்லுக்கு ஹலீஃபா என்ற சொல்லைத்தான் இஸ்லாம் பயன்படுத்துகிறது. ஆனால் ஹலீஃபா என்ற சொல்லை இஸ்லாம் வெறுமனே சூரா அமைப்பிலே வந்த ஹலீஃபாவுக்கு மட்டும் பயன்படுத்தவில்லை. இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன ஹலீஃபா என்று தான் பயன்படுத்தி இருக்கிறது. நாங்கள் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்லிய ஃபீஹிம் 12 ஹலீஃபா. இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் இதிலே 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். இந்த இஸ்லாத்திலே தொடர்ந்து 12 ஹலீஃபாக்கள் வருகின்ற வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்து கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, யஸீத் என்னது மொத்தம் எத்தனை? 12 போகின்ற வரைக்கும் என்ன செய்யும்? இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். அப்பதான் உமையா கட்ட ஆட்சி முடியும் வரைக்கும் அர்த்தம். சகோதரர்களே, அப்ப அர்த்தம் என்ன? பின்னால ஹலீஃபாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹலீஃபான்றாங்க. மன்னர்களாக வந்தாங்களே பின்னால முஆவியா ரலியல்லாஹு இருந்து, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஹலீஃபான்ற பெயர் தான் சொல்றாங்க. ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் எப்படியோ வர வேண்டிய ஆட்சி முறை மக்கள் விருப்பத்தோடு ஒரு சூரா அமைப்போடு வர வேண்டும். அது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஆட்சியாளராக ஒருவர் வந்துவிட்டால், இஸ்லாமிய ஆட்சியாளராக ஒருவர் இராணுவ முறையிலோ மேலதிகாரம் கொண்டோ அல்லது ஏதோ ஒரு மன்னர் என்ற அடிப்படையில் ஆட்சியாளராக வந்துவிட்டால் அவரை ஆட்சியாளர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். காரணம் என்ன தெரியுமா? இங்க ஒரு ஜனாதிபதி வந்தாலே அல்லது இராணுவ ஆட்சியாளர் வந்தா அல்லது மன்னர் வந்தா சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இஸ்லாத்துல யார் வந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் சட்டம். விளைதானே? களவெடுத்தா கைதான் வெட்டணும், விபச்சாரம் செஞ்சா கல்லுதான் அடிக்கணும். விளைதானே? அதுல மாறாதே. அதனால ஜனாதிபதி என்று வா, மன்னர் என்று வா, அல்லது இராணுவ ஆட்சியாளர் என்று வா, ஹலீஃபான் வா, யார் வந்தாலும் என்ன சட்டம்? அதை வச்சு தான் இஸ்லாமிய ஆட்சியை ஒழிய உண்ட பேரை வச்சல, ஹலீஃபா என்ற பேரை வச்சல இஸ்லாமிய ஆட்சி. எது அங்கே சட்டமாக இருக்கிறது என்பதை வச்சு தான் என்னது இஸ்லாமிய ஆட்சி. இதுதான் சட்டமாண்டா, நீ என்ன பேர்ல என்ன செய் இருந்துட்டு போ, இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அது இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் விரும்புகின்ற வரவேற்ற முறை என்ன? சூரா அமைப்பிலே மக்கள் அங்கீகாரத்தோடு வருகின்ற முறை. அது தெளிவாக விளங்க